ஆத்து பக்கம் நான் ஓடி வந்து பார்த்த போது அங்கு இருந்த அந்த மந்தார செடி பூ போல் பூத்திருந்த என்னத்தை நான் சொல்ல கண்ணால நீ கொல்ல எல்லாத்து கரையோரம் அண்ணாந்து நான் பார்த்து உன்னை போல ஒருத்தி இறங்கி கிடந்தாலே உன்னை போல செஞ்சாலும் யாரும் இல்லை ஊருக்குள்ளே உன்னை கோடி உன்னை தேடி ஆத்து பக்கம் நான் ஓடி வந்து பார்த்த போது மந்தார செடி பூ போல பூத்திருந்த பொண்ணு அடிவாடியம்மா ஆனந்த நாட்டியம் ஆடடி அதில் ஆடடி கொழுங்க கொழுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அடிவாடியம்மா கொஞ்சம் ஆனந்த நாட்டியம் ஆடடி அதில் ஆடடி கொழுங்க கொழுங்க ஆடடியோ பூச்சூடரி ஐநாவை போல மொழிவேந்தரி பிள்ளையாடி நாளடி மகராஜி கொண்டாடி அம்மாடியோ வெக்கம் இல்லை அம்மாடியோ வெக்கம் என்ன கலியந்த ராஜாவின் பெண்ணாட்டியோ ஆடடி அதில் ஆடடி உழுங்க உழுங்க ஆடடியோ பொண்ணு அடிவாடியம்மா ஆனந்த நாட்டியம் ஆடடி அதில் ஆடடி குழுங்க குழுங்க ஆடடியோ காகத்தானே நதி ஓட்டமே உன்னோடு ஏழமே நகையோட்டமே நாமாடவே நகையோட்டமே புது மாப்பிள்ளை மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை நீந்தானடா புது மாப்பிள்ளை நீந்தானடா நான் என்ன பொன்னாட்டி நீ என்ன பப்பாட்டி ஆடடி குழுங்க குழுங்க ஆடடியோ கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரு நீ யாரையா கொண்ட மேலே கொண்ட போட்டு சாமி யாரு நீ யாரையா கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா கொண்ட மேலே கொண்ட சாமி யாரையா ஏதோ காலம் கட்டது யார் என்று பார்ப்போம் நம்மிடத்தில் தேவகானம் சந்திப்போம் சிந்திப்போம் இங்க எத்தனை காவல்காரனும் சந்திச்சிருக்கலாம் நீ மறைக்க ரெண்டு பேர்கிட்ட எப்படி பேசி தப்பிக்க போற இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் நான் 1ஆம் நம்பர் வந்துட்டேன் 2ஆம் நம்பர் ரெடியா இருக்கேன் நான் தொடங்கி வைக்கிறத முடிச்சு வச்சிருவேன் வரட்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வர சொல்லுங்கள் நாராயண நமகே நாராயண சிவாய நமகே
நாராயண நமக என்ற நாமம் இந்த உலகத்தில் உயர்ந்தது. சிவாய நாமங்கள் வந்து இங்க உதியதா? நாரம் என்றால் நீர், அயனம் என்றால் படுக்கை, திருப்பார்கடல் நீரிலே படுத்து இந்த உலகத்தை காத்து வருகின்றான் நாராயணன். அவனே பெரியவன். சிவாய சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக அதுவே பெருசு. நாராயண நமக சிவாய நமக நாராயண நமக நாமம் தான் உயர்ந்தது. சிவாய நமக சிவாய நமக நாமம் தான் ஒலித்தது. என்ன ஒளிந்ததா ஒலித்ததா? ஏதோ செஞ்சாங்க. இப்ப நாராயண நமகன்னா சரி, உலகத்திற்கு முதலாக எடுத்துரைத்தவன் யாரு தெரியுமா? யாரு? சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அந்த மிதில் சுவர், கோவில் மிதில் சுவரில் ஏறி நாராயண நமக நாராயண நமக ராமானுஜர் சொல்கின்றார். இன்றைக்கு அம்மா உடம்பு ஸ்ரீரங்கத்திலே பதப்படுத்தி வைக்கப்பட்டது 200 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்ப நாராயண நாமத்தை இந்த உலகத்திற்கு முதலாக எடுத்து சொன்னவர் யாரு? ராமானுஜர் சொல்கின்றார். சிவாய நமக சிவாய நமகன்னு சொன்னீங்க. இதை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னவர் யாரு முதலாக? சிவாய நமக சிவாய நமக முதல்ல யாரு சொன்னதுன்னா சொன்னது அதாவது என்ன நீங்களே புண்டாம சொல்லி பேசிட்டீங்க. சிவாய நமக சிவாய நமகன்னு யார் முதல்ல சொன்னதுன்னா முதலாக இந்த உலகத்தில் சொன்னவர் யாரு? இப்ப நாராயண நமகன்னு நான் சொல்லி வந்தேன். ஆமா, சபையோர்கள் சாட்சி, நீங்க எல்லாரும் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரர்கள் அத்தனை பேரும் சாட்சி. நாராயண நமகன்னு நான் வெளியே வந்தேன். இவர் சிவாய நமகன்னு சொன்னார். ஆமா, நாரம் என்றால் நீர், அயனம் என்றால் படுக்கை, அப்படி ஒரு விளக்கம் நான் சொல்லிட்டேன். ஆமா, இந்த நாராயண நமக என்று இந்த உலகத்துக்கு முதலாக சொன்னவர் யாரா? ராமானுஜர்னு சொல்லிட்டேன். ஆமா, நான் அதுக்கு உண்டான விளக்கம் சொல்லிட்டேன். ஆமா, இவர் என்ன சொன்னாரு? சிவாய நமகன்னு சொன்னார். சிவாய நமகன்னு இந்த உலகத்திற்கு முதலாக எடுத்துரைத்தவன் யாரு? சிவாய நமகன்னு இந்த உலகத்துக்கு முதல்ல யார் சொன்னதுன்னா சிவாய நமகன்னு இந்த உலகத்துக்கு முதல்ல யாரு சொன்னதுன்னா அறிவு கட்டவன். என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? யாரா சொன்னது? சொல்லுவாம்ல, என்ன அவசரம் நாடகம் இன்னைக்கு வந்து விடிஞ்சு 11 மணி ஆனாலும் சரி 5 மணிக்கு முடிஞ்சிடும். 11 மணில இருந்து 5 மணிக்கு வந்துருச்சு. சிவாய நமகன்னு யார் சொன்னது? முதல்ல சொன்னா யாருங்க? யாரு இந்த உலகத்துக்கு சொன்னது யாரு? அதுக்கு அப்புறம் தான் இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆமா, இப்ப நீங்க சிவபக்தன் தானே? ஆமா. காமுரு 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 என்று சொன்னால் என்ன வரும்? காமுரு 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 காமுருன்னா முருகா 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 முருகான்னு வரும். தாசி 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 தாசின்னு சொன்னா என்ன வரும்? சிவாய 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 சிவாயன்னு வரும். தாசி தாசி தாசின்னு சொன்னா யாரு வரும்? அப்படித்தான் சொல்லி விடுவேன். நான் உன்னை சொல்றேன், நான் கொஞ்சம் விவரமான ஆளுடி, நாங்க கொஞ்சம் வில்லங்கமான ஆளு. தாசி 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 தாசின்னு சொன்னா யாரு வரும்? என்ன வரும்? சீதா சீதா சீதான்னு வரணும். ஆமா. வாசி வாசி வாசின்னு சொன்னா யாரு வரும்? வாசி 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 வாசின்னு சொன்னா சுப்பிரமணிய மர்மதான். அந்த புள்ள வேற வாசில வாசிய திருப்பி போடு. சிவா சிவா சிவான்னு வரும். மரா 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 மரான்னு சொன்னா என்ன பேர் வரும்? ராமா 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 ராமான்னு வரும். இப்ப பாருங்க, இதெல்லாம் சொன்னது இந்த உலகத்துக்கு ஒவ்வொருத்தர் இருக்காங்க. சரி, சிவாய நமகன்னு சொன்னது யாரு இந்த உலகத்துல? சிவாய நமகன்னு யாரு சொன்னது? யாரு? சிவாய நமகன்னு யாரும் சொன்னதுன்னா சொல்லு 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 சொல்லு. அந்த ஊர்ல 1942ஆம் ஆண்டு கருப்பையா கொண்டாட்டி செத்து போச்சு. டேய், அத நான் கேட்டேனா? அப்ப அத நான் கேட்டேனான்னு கேக்குறேன். அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க மாமன் சீர் எடுத்து வரலன்னு மண்டைய உடைச்சுக்கிட்டாங்க. டேய், அவன் சீர் எடுக்கறான், சீர் எடுக்காம போறான். சிவாய நமகன்னு சொன்னது யாரு? சிவாய நமக. அதுக்கு வாயா. சிவாய நமகன்னு யாரு சொன்னதுன்னா யாரு சொன்னது? அன்னைக்குன்னு எங்க அப்பா தான் செத்து போச்சு, எனக்கு தெரியாது. அறிவு கட்டவன். அப்புறம் என்ன தெரியாம சொன்னேன்? அப்படித்தான் சொல்லுவேன். சிவாய நமக சிவாய நமக. சரி, இருக்கிற தம்பி யாரு? அண்ணன் யாரு? யாருக்கு யாருன்னு? யாருக்கு யார் தம்பி? போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பண்ணணும் தம்பின்னு சொல்லுது. ஒரு மனுஷன் தம்பி சொல்றான்னா அண்ணன் சொல்றது மரியாதை. இந்த உலகத்துல தம்பிக்கு தாப்பா பெருமை இருக்கு. அண்ணனுக்கு தான் பெருமை இருக்கு. எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை? என்ன சேரக்கு சாப்பிட இருந்தா இத்தனை ஆண்டு தான அவனை கும்பிடுறேன். இல்ல அவர் தொந்தரவு பண்ணல. அப்போ நான் பங்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன், தொந்தரவு பண்ணல. நீ நடத்த இன்னும் 5 மணி நேரம் முடிஞ்சு. ஒரு மனுஷன் தம்பின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுங்க? அண்ணன் சொல்லணும். இந்த உலகத்துல தம்பிக்கு தான் பெருமை இருக்கு. இந்த உலகத்துல அண்ணனுக்கு தான் பெருமை இருக்கு. எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை? நீங்க தம்பிக்கு பெருமை இருக்குங்கிறீங்க. எந்த வகையில தம்பிக்கு பெருமை இருக்கு? தம்பிக்கு பெருமை எந்த வகையில் இருக்கு தெரியுமா? சரி, பின்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னாலே முளைக்கின்ற எதுக்கு பெருமை? இதுக்கு. முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னாலே முளைக்கின்ற இதுக்கு. அட அதுக்கு பேர் என்ன? அதாங்க சொல்ல வரேன். பேர்
சொல்லு. முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னாலே முளைக்கின்ற இதுக்கு வாய்க்கிறது மண்டே பொளந்துறியாடா அறிவட்ட. இதுக்குன்னா அதுக்கு பேர் இல்லையா? அதுதான் எதுக்கு? அதான் எதுக்குன்னு கேக்குறேன். முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னாலே முளைக்கின்ற இதுக்கு. அட எதுக்குயா? இதுக்குங்கற. ஆமா நான் பாதி சொல்லிருக்கேன். நீங்க முடிச்சு வைக்கணுமா இல்லையா? நான் முடிச்சதான் வைக்கணும். நீங்க தொடங்கனா நான் முடிக்கணுமா இல்லையா? அது உண்மை. நான் தொடங்கனா நீங்க முடிக்கணுமா இல்லையா? உண்மை. நான் தொடங்கிட்டேனா இல்லையா? தம்பிக்கு பெருமை எப்படி சொல்லணும்? முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னாலே முளைக்கின்ற இதுக்கு. அட அதுதான் எதுக்கு? அட முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னாலே முளைக்கின்ற அவன் தூக்க கரைக்கையில இருக்கான்டா. அவனை போய் எழுப்பி கட்டினா என்னடா கேக்குறேன்? உன் வேலைய பாறாங்க. முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னாலே முளைக்கின்ற அதுக்கு எதுக்கு? சரி எப்ப பசு ஊருக்கு தொண்டிக்கு? ஏன் ரொம்ப அவசரமா இருக்கீங்களா? இல்ல அவசரம் இல்லங்க. பின்னால முளைக்கின்ற காதை விட முன்னால முளைக்கின்ற அதுக்கு. அதான் எதுக்குப்பா? அட அதுக்குங்கற அது எதுக்குன்னு கேக்குறேன். முன்னால முளைக்கின்ற காதை விட முதல்ல நீ சரக்க விடு. முன்னால முளைக்கின்ற காதை விட என்னையா பிரச்சனை ஒண்ணுமில்ல. நீங்க ஏதாவது பதில் சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சொல்லி தெரிஞ்சாதான் சொல்லிருப்பேன்ல. நாராயணா, முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னாலே முளைக்கின்ற கொம்புக்கு வலிமை கூடடா நீ. கொம்பா? அப்ப பாருங்க, காது முன்னாலதான் முளைக்குது. ஆமா, அண்ணன் முன்னால முளைக்கிறாரு. ஆமா, காது மாதிரி. பின்னால முளைக்கிறது கொம்பு. சரி, தம்பி மாதிரி. காதை விட கொம்புக்கு தானே வலிமை கூட. அப்ப அண்ணனை விட தம்பிக்கு தானே வலிமையும் பெருமையும் கூட. அப்பன்னு நீங்க சொல்றீங்க. அண்ணனுக்கு பெருமை சொல்லுங்க. அண்ணனுக்கு பெருமை இருக்கு. நான் சொல்றேன். எந்த வகையில? அண்ணனுக்கு பெருமை என்ன இருக்குன்னா, எப்படி அண்ணனுக்கு பல காரணம் உண்டு. ஒரு காரணம் சொல்லியா? அண்ணன் ஏன் பேர் வந்துச்சுன்னா அண்ணனுக்கு என்ன பெருமைனா, என்ன பெருமை? பல காரணம். ஓ வாயில தூக்கி பலகாரத்தை வைக்க அந்த அறிவு கட்டவனே. அண்ணனுக்கு என்ன பெருமைனா, அண்ணனுக்கு என்னையா பெருமை? இப்ப தம்பிக்கு பெருமை நான் சொல்லிட்டேனா இல்லையா? இப்ப நான் தம்பின்னு சொன்னேன், நீங்க உடனே அண்ணேன்னு சொன்னீங்க. கேக்குறதா? அங்க இருந்து என்ன வேணாலும் சொல்லிரலாம். இங்க இருந்து சொன்னா விளக்க வேணுமா இல்லையா? முறையா சொல்லணும். முறையா சொல்லணும்ல? விளக்க வேணுமா இல்லையா? அப்ப தம்பிக்கு நான் பெருமை சொல்லிட்டேன்ல. நீங்க அண்ணேன்னு சொன்னீங்கல, எதை வச்சு சொன்னீங்க? ஏன் சொன்னீங்க? அதுக்கு என்ன பெருமை? அண்ணன் ஏன் உங்களை சொன்னேன்னா, ஏன் அண்ணனுக்கு என்ன பெருமை இருக்கு? என்ன பெருமை இருக்கு? அதுக்கு பல காரணம். மைக் எடுத்து மண்டைய புலந்தே விடுவேன். நான் என்ன கேக்குறேன், கேக்குறதுக்கு பதில் சொல்லியா? அண்ணன் சொன்னதுக்கு என்ன காரணம்? தம்பி என்ன பெருமை இருக்குன்னு கேக்குறியா? யதார்த்தமா தம்பின்னு சொன்னா அண்ணன்னு சொல்லுவாங்கயா? ஆமா. தம்பிக்கு விளக்கம் உண்டு, அண்ணனுக்கு என்ன விளக்கம்? அண்ணன் சொன்னா அதுக்கு என்ன காரணம்னா, என்ன காரணம்? அத்தாச்சியை கட்டிருக்கீங்க அதனால. ஏண்டா அறிவு கட்டவன். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்காதா? இல்ல. காரணம் இருக்கா இல்லையா? சரி, என்பது நாரத மகரிஷி. நீங்க நாரதர். நானேதான். எங்க இருந்து வாரியா? தேவலோகத்துல இருந்து வரேன். தேவலோகத்துல எப்படி வாரியா? ககன மார்க்கமா வந்தேன். ககன மார்க்கம் யாருக்குமே தெரியாமல் அணுவோட உருவெடுத்து கொண்டு வந்து இறங்கக்கூடிய இடத்திலே ரூத்தை காமிப்பது என்னுடைய வழக்கம். யாருக்குமே தெரியாம நான் திருடல்ல அப்படி வருவேன். அப்படி களவாணி போய் வர்றது உங்க கூட்டம். சரி. தெய்வத்தை இதுவரைக்கும் நேரலையாக பார்த்தது உண்டா? யாராவது ஒரு மனிதனுடைய உடம்பிலே வந்து சாமியாடுனா அப்ப தெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அதே போல தெய்வ பிறப்புகள்ல யாருக்கும் தெரியாமல் தான் வருவோம். நீங்க நாரதர் மகரிஷி. மேலோகத்துல இருந்து வந்தீங்க, பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க அப்படி வல்லைங்க. வந்தவன் நான் சொல்றேன், அப்புறம் வல்லை நீ சொல்ல. வல்லைங்க அப்படி வந்தேன். என்னமோ நீ இருந்து விழித்திருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. வந்தவன் நீங்க அப்படி வல்ல. வந்தவன் நான் சொல்றேன். 9 மணியா போல கார்ல வந்து அங்க இறங்குனேன். 12 மணியா போல வாத்தே மைண்ட் அப்படி சுத்திட்டு இருந்தேன். 12:30க்கு இந்த தூக்கு சட்டியை மாட்டினேன். வாயில வர்றது ஃபுல்லா போய். அப்பா நீங்க சொல்றது வாஸ்தவம் ஒரு வகையில. சாப்பிட்டதுல ரசத்துல உப்பு இல்லைன்னு அந்த ஆளோட சண்டைக்கு போறேன். அவன் சமைக்கிறாள் என்னக்கா செய்ய? அட நாராயணா. அந்த மக்கா. எப்பா நீங்க பார்த்தது ஒரு ஆடவனை பார்த்திருக்கீங்க. சரி. இந்த மாதிரி தோரணையில வந்தாரா? இல்ல. இல்ல. அது ஒரு பாத்திரம். இது ஒரு கதா பாத்திரம்டா. பேரியால், சகோடையால், மகரையால், மகத்தையால் என்று சொல்லக்கூடிய 4 வகை யாழிலே மகதி என்ற பெண்ணை ஆளாக்கி பாட்டுக்கு இசைக்கக்கூடிய ரீங்காரம். நீங்க நாரதர். நானே தான். இப்போ இங்க என்ன விஷயம் வந்து? கலகம் செய்வதற்காக வந்துள்ளேன். கலகம் செய்யலாம் வந்திருக்கீங்க. ஆமா. உங்க அப்பா வேற பிரம்மா. பிரம்மமைனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, எல்லாருக்குமே தெரியுமே, பிரம்மனுடைய பிள்ளை. சரி, நொப்பே நல்லா இருக்கானா? ஏய் என்னடா எங்க அப்பா நான் நொப்பேங்கற? தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப எங்க அப்பாவுக்கு உனக்கு இது நல்ல மனுஷனுக்கு புள்ள வந்திருக்க பாரு. கல மனுஷன்ல ஓவியமான ஆளு. ஏய் எங்க அப்பாவை நீ பாத்துக்க முடியாது. நான் ஒரு திருப்பத்தூர்ல இவங்க அப்பா நானும் ஒரு கோட்டர் வாங்கி ஆளு கட்டிங் சாப்பிட்டேன். ஊரா கட்டி நான் தான் குடிச்சு அந்த ஆளு தான் மிச்சர் பாக்கெட் வாங்கினாரு. நீ லோக்கல் சாப்பிடாத நாடாத்துக்கு போறான்னு சொல்லி பக்காரி லெமன் வாங்கி கொடுத்தாரு.
அப்படி செலவாளிக்கு போனாலும் ஐயா 100 ரூபாயில சட்டை 200 ரூபாய் சட்டை ஒரு சட்டை எடுத்து வரக்கூடாது. அது நாராயணா ஆடைகளை உடுத்தி மகிழ்வது யார் தெரியுமா? தெய்வத்துக்கு மனிதர்கள், உங்களை போல மனிதர்கள். இருக்கட்டும். இப்ப பிரம்மாவை எங்க அப்பா தெரியும்னு சொல்றீங்கல்ல, எங்க பாத்தீங்க? அவர் என்ன வேலை பாக்குறாரு? திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல மல்லிகை கடை வச்சிருக்காரு. அட அறிவுகட்ட. அவன் பேரு பரமண்டா, எங்க அப்பா பேரு பிரம்மண்டா. ஒரு எழுத்து மாறினால பேர் மாறி போச்சோ? நல்ல வேலை. சரி, உங்க அப்பா வந்து என்ன படிக்கின்றார். உங்க அம்மா கலைவாணி, தமிழ் செல்வி, சரஸ்வதி, மீனாட்சிவாணி, நாவுக்கரசி என்ற பல நாமங்கள் உண்டு. அந்த சரஸ்வதி அதேதான். சரஸ்வதி மாயே அம்மா சீனிவேடி கம்பெனி ஓனர். அட சை. சரி, உங்க அம்மா என்ன பொம்பளை? என்னையா பொம்பளை? சீனிவேடி சீத்து பூத்தும் போது கம்பி மத்தாப்பு புருன்னு அறிவுகட்ட. மனிதர்கள் பிழைப்பதற்காக தெய்வத்தினுடைய புகைப்படத்தை போட்டு வியாபாரம் பண்றாங்க. அந்த வியாபாரத்துக்கு எங்க அம்மாவுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படியா? அப்ப உங்க அம்மா சீனிவேடி சம்பந்தம் கிடையாது. சரி, உங்க அப்பா பிரம்மா, உங்க அம்மா சரஸ்வதி, சரி நீங்க நாரதர். ஆமா, இங்க என்ன விஷயம் வந்திருக்கீங்க? கலகம் செய்வதற்காக வந்திருக்கேன். என்ன யாருன்னு தெரியல? உங்களை யாருன்னு தெரியல, நீங்க சொன்னா தான் தெரியும். கேளுங்க, சொல்றேன். இப்போ நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் இந்த இடத்துக்கு காவல்காரர். என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்கல, நீங்க யாருன்னு தான் கேட்டிருக்கீங்க. இந்த இடத்துக்கு நான் யாருன்னா வந்து வீரத்தேவர். உங்க பேர் என்னன்னு கேட்கலனா, நீங்க யாருன்னு கேட்டிருக்கீங்க. நல்லா புரியுதா நான் கேக்குறது? புரியுது. சோத்தை தானே தின்னு, இல்ல சோத்தோட சுண்ணாம்பு தின்னியாடா? வேற எதுவும் கேட்டு விளையாடு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, சண்டையில அவங்களுக்கு சண்டையில சும்மா இருக்கிற சாமான்களுக்கு நான் கேக்குறேன், விவரம் கேக்குறேன். இப்ப ஒரு விஷயம் எல்லாம் கேட்டுங்க. நான் கேட்டேன், இப்ப சாப்பிட்டியான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? சாப்பிட்டோம்னா சாப்பிட்டு சோத்து பானே கழுவி போட்டோம்னு சொல்லணும். சொல்லணுமா இல்லையா? இதான முறை. ஆமா. இப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க யாருன்னு கேட்டிருக்கீங்க. என்ன யாருன்னு கேக்குறீங்க? ஆமா. நான் ஒரு மனுஷன். ஏண்டா நீ என்ன மிருகம்? நான் சொன்னேன் நீ மிருகமா மனுஷனான்னு கேட்டா நான் மனுஷன்னு சொல்லணும். நான் கேட்ட கேள்வி அதெல்லாம், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ யாரு? வேற யாரும் இல்ல, வேணு டிரைவரோட மச்சினே. நீ எந்த வாகனத்தை ஓட்டிட்டு வந்தா யாருக்கு என்ன உறவு முறை நான் கேட்டேனா? அப்படி கேட்டா தான் நீங்க சொல்லணும். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தம்பி பூவாதி இருக்கானோ வெளிய இருக்க போட்டானடா? டேய், நான் உன்கிட்ட கேக்குறேன். அப்புறமா உன் தம்பி, அண்ணன் தம்பி 7 பேர்ல கடைசி தம்பி எல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க யாரு? நான் வந்து பாத்தீங்கன்னா பப்புனு இல்லைன்னு சொன்னாங்க, கூப்பிட்டா ஏறி வந்து. அப்ப எந்த நாடகத்துக்கு நீ என்ன வேஷம் போட வந்தே நான் கேட்கல. இல்ல நான் கேட்கிற கேள்வி புரியுதா உனக்கு? கரிச்சாப்பாரு போறோம்னு சொல்லிட்டு ஓடியாந்தேன். ஐயா, நீ எங்க சாப்பிட்டே, நீ எதுக்காக வந்தே நான் கேட்கலையே. நீ யாருன்னு கேட்டிருக்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எங்க அப்பனுக்கு மகன். உங்க அப்பனுக்கு நீ மகன் இல்லாம மகள் நான் கேட்டேனா? நீ மகனா மகளான்னு கேட்டாத்தா மகள் இல்ல மகன்னு சொல்லணும். நான் கேட்கிற கேள்வி புரியுதா? நீங்க யாரியா? முரட்டு லூசு கிட்ட மாட்டிட்டு போனோம். ஏண்டா லூசு பயல, அப்பவே நினைச்சேன். நான் பேக்க தூக்கிட்டு வீட்டுல கிளம்பையில ஒரு கிழட்டு முண்டை மூஞ்சில முழிச்சேன். அது என்னாச்சு? அப்ப குளிச்சுட்டு தலைமையில புடி இறத்து தட்டிக்கிட்டே இருந்தேன். சரி, நாடகம் அஜுர் மாத்தே இருக்கு. இங்க வந்தா பிரச்சனை பெரிய. நீ யாருன்னு சொல்லியா? நீ யாருன்னு சொல்லாதான் நான் கதைய ஆரம்பிக்கலாம். நீ யாருன்னு சொல்லு. உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ யாருன்னு கேட்டா போதும். எனக்கு ஒரு பீடி இருந்தா கொடுக்கல. அட நாராயணாண்ட அறிவு கட்டவனே, அந்த மாதிரி பழக்கம் உள்ளவனா? சரி, உங்க பேர் என்ன? பேரு வீரத்தேவர். யாரு வச்சது? எங்க அப்பா. எதுல வச்சாரு? யார் வாயில? பஸ் திரும்பி இந்த ரூட்ல வருது, கந்தர ஓட்ட போயிட்டு வருது. இல்லங்க, இப்ப நீங்க என்னடா உனக்கு வந்ததுல இருந்தே வாஸ்து சரியில்லையா? என்ன கட்டியா? உங்க அதாவது உங்க பேர் யாரு வச்சதுன்னு கேட்டேன். எங்க அப்பா. எதுல வச்சாருன்னு கேக்குறேன். வாயில வச்சாரு. யார் வாயில வச்சாரு? ஓ வாயில வச்சிருப்பாரு. அதனால தான் வாய் மேல பேசிக்கிட்டே இருக்கேன். உங்க அப்பா வந்து உங்க அண்ணன் வாயில தான் வச்சாரா? அவன் தான் மூணாவது ஆளு, நான் ஆளு. நல்ல குடும்பம்டா. அதுக்கு அடுத்து நான் கடைசி ஆளு வந்துக்கிட்டேன். குடும்பமே இப்படி தான் தெரியுறீங்களா? இல்ல இப்படி குடும்பமே பெரிய தண்ணி வேண்டி குடும்பம். என்னடா உங்க குடும்பம் இப்படி இருக்கு? நல்ல ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம் என்று சொன்னார்கள். எங்க அப்பா வச்சாரு பேரு வீரத்தேவன். உங்களுக்கு வீரத்தேவன் வச்சாரு? ஆமா. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு நம்பிராஜ். நங்கை மோகன். நம்பிராஜருக்கு நங்கை மோகனுக்கு நீங்கள் பிறந்தவனா பிறந்தவனா? பிறந்தவன். பிறந்தவனா என்ன? பிறந்தவனா என்ன? பிறந்தவனா பிறந்தவன், பிறந்தவனா பிறந்த. உண்மையிலே சோத்த தினியால என்னடா? அப்பவே அவன் சொன்னேன், அவன் போறமுன்னு. நான் இது தேவையா எனக்கு? டேய், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லியா? பிறந்தவனா பிறந்தவனான்னு கேக்குறேன். அட பிறந்தவனா பிறந்தவன் தான். பிறந்தவனா என்ன? பிறந்தவனா என்ன? பிறந்தவனா பிறந்தவன், பிறந்தவனா பிறந்தவன். இந்த விளக்க உங்களுக்கு யாருக்குமே தெரியாது பாருங்க. அதிசயமா சொல்லிட்டு இருக்கீங்க. பிறந்தவனா பிறக்கிறது. சரி, பிறந்தவனா அவனோட சேர்ந்து பிறக்கிறது. கூட பிறப்பது. அப்ப கூட பிறந்தா அது பிறப்பு. ஆமா. அம்மா வயிற்றில இருந்து பிறந்தால் அது பிறப்பு. பிறப்பு. நீங்கள் பிறந்தது அம்மாவுக்கு பிறந்தீங்களா அப்பாவுக்கு பிறந்தீங்களா?
அண்ணே புதுக்கோட்டை பஸ் இருக்கா? பஸ் இல்ல, காலையில 6 மணிக்கு தான் பஸ். அந்த பிளான் பண்ணி தான் இங்கிட்டு கூட்டி வந்திருக்காங்க வேலைக்கு வரவனாடி. ஆனா இருக்கட்டும், இருந்தாலும் கூட நான் கேட்கிறேன், அம்மாவுக்கு பிறந்தீங்களா அப்பாவுக்கு பிறந்தீங்களா? எங்க அப்பாவுக்கு. அப்ப உங்க அம்மாவுக்கு நீ பிறக்கவே இல்ல. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு. அம்மாவுக்கு பிறந்தியா அப்பாவுக்கு பிறந்தியா? பூவாது. ஏய் இங்க அடே புருங்கடா வயில புருங்கடா வாடா. டேய் டேய் அம்மாவுக்கு பிறந்தீங்களா அப்பாவுக்கு பிறந்தீங்களா? என்னோட கேள்வி. அம்மாவுக்கு. அப்ப உங்க அப்பனுக்கு நீங்க பிறக்கல. எங்க அப்பாவுக்கு. அப்ப உங்க அம்மாவுக்கு நீங்க பிறக்கல. அட சத்தியமா அவங்க ரெண்டு பேருக்கு தாயா பிறந்தேன். அட அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி அம்மா வயித்துல 5 மாசம் அப்பா வயித்துல 5 மாசம் இருந்தியா? எப்படி நீ பிறந்த? அம்மாவுக்கு அப்பாவுக்கு நீ பிறந்ததுக்கு சம்பந்தம் என்ன இருக்கு? போய் அந்த போகையிலே அந்த நாடா காத்து வாங்கிட்டு அந்த கலட்டு முட்டை குருணை மருந்து வாங்கிட்டு போய். ஏய் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லியா? சிக்கு மயிறு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நான் கிளம்பி வரேன். அவ எடுத்துட்டு போறா, நீ பதில் சொல்ல. எடுத்த சிக்கு தான் எனக்கு பெரிய சிக்கல் உண்டாயிருச்சுன்னு சொல்ல வர. ஏய் சிக்கலையும் எடுக்க கூட எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு. அம்மாவுக்கு அப்பாவுக்கு எப்படி அம்மா வயித்துல 5 மாசம் அப்பா வயித்துல 5 மாசம் இருந்தியா? எப்படி பிறந்த? யாருக்கு பிறந்தன்னு சொல்லு. அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா பிறந்த. கல்யாணம் பண்ண உடனே நீங்க பிறந்துட்டீங்களா? கல்யாணம் யார் யார் பண்ணது? கல்யாணம் வந்து ஒரு பொம்பளை ஆளு ஒரு ஆம்பளை ஆளு. ஒரு பொம்பளை ஆளு ஆம்பளை ஆளு தானே? பொம்பளை ஆளு உனக்கு என்ன முறை வேணும்? பொம்பளை ஆளு வந்து எனக்கு அத்தாச்சி வேணும். அறிவு கட்ட. நீ என்னையா கேட்ட இருப்பா, பொம்பளை ஆளு உனக்கு என்ன வேணும்? அது வந்து ஒரு பொம்பளை ஆளு ஆம்பளை ஆளு கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல. அவங்க கல்யாணம் பண்ண நான் பிறந்துட்டேன். எங்க அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாங்க. ஆமா. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு பத்திரிக்கை வச்சாங்களா? இல்ல, நான் அந்த பத்திரிக்கை கேட்டு அவங்க சொல்லிட்டாங்க உனக்கு வெத்தலை வாங்க தரேன்டா அப்படின்னு. பத்திரிக்கையே வைக்கல உனக்கு, உன்னை மதிக்கவே கிடையாது. அப்புறம் நீ எப்படி அப்பாவும் அம்மாவும் கூப்பிடுற? எந்த ஊர்ல அப்பா அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைப்பாங்க மகனுக்கு? இல்லையா? அப்ப உங்க அப்பா அம்மா உனக்கு பத்திரிக்கை வைக்கலையா? பெரிய முரட்டு லூசுக்கிட்ட மாட்டிட்டேன். பூவாதி இங்க வா. தம்பி பூவாதி இருடா, இங்க வா. நீ வா இங்க வா. நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் கேட்டது வாங்கிட்டேன், நீ தான் பதில் சொல்லணும். ஆமா. அப்புறம் உன் தம்பி வரட்டும், நான் பேசிக்கிறேன். முதல்ல நீ தான் பதில் சொல்லணும். பதில் சொல்லி அதுக்கு உண்டான பெருமைகளை சொல்லணுமா இல்லையா? ஆமா. அரியாணிப்பட்டி சரவணன் அன்பளிப்பு KPR ராதாகிருஷ்ணன் அன்புலகம் சார்பாக எனக்கு 101 ரூபாய், இன்னொரு 100 ரூபாய் சேர்ந்துச்சு. காலையில கந்தர ஹோட்டல்ல போய் என்ன பண்ண போறேன்? நான் வச்சதுதான் திருவிழாவா இருக்கும். அண்ணனுக்கு நன்றி. நன்றி. அன்பளிப்பு வாரி வழங்கி அவர்களுக்கு நன்றி. குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்கிறதுக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன். நீ யோ இரியா இங்க வாயா. இப்ப நான் கேக்குற கேள்வி புரியுதா? புரியலையா? புரியுது. ஒரே சிரிக்குதுடா உன்னை பார்த்து. ஏன்டா இங்க ஊரே சிரிச்ச பயல. இங்க என் குடும்பம் சிரிக்குது. சிரிக்குதா இல்லையா? சிரிக்குது. உங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு உங்க பத்திரிக்கை உனக்கு வச்சாங்களா? நீ மதிச்சு போனியான்னு கேக்குறேன். பத்திரிக்கை கொடுத்து விட்டாங்க. இந்த கொண்டுட்டு வந்தவனுக்கு தண்ணி செலவுக்கு காய்ச்சல பத்திரிக்கை வித்து விட்டேன். பத்திரிக்கை வித்து விட்டானா? சரி, இன்னொரு விஷயம் நான் கேக்குறேன். இப்ப அப்பாவும் அதாவது கல்யாணம் பண்ணாங்கல்ல? ஆமா. கல்யாணம்னா என்ன கட்டுனா கல்யாணம் ஆகும்? கல்யாணம்னா தாலி கட்டணும். ஓ, தாலி கட்டினா குழந்தை பிறந்துரும். யாருக்கு யார் தாலி கட்டணும்? இந்த கேள்விக்காக முறையா பதில் சொல்லுங்க. யாருக்கு யார் தாலி கட்டணும்? ஒரு ஆம்பளைக்கு போய் ஒரு பொம்பளை, ஒரு பொம்பளைக்கு போய் ஒரு ஆம்பளை தாலி கட்டினார். எந்த இடத்துல கட்டினாங்க? கழுத்துல. உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பா கழுத்துல கட்டினாரு. அம்மா நீ எங்க பிறந்த? வயித்துல. ஏன்டா கழுத்துல கட்டினா நீ கழுத்துல பிறகு நீ ஏன்டா வயித்துக்கு போன? தம்பி பூவாதி. நான் கேக்குறேன். இங்க வாடா. வாடா தடிமாடு போய். அவன் அப்பா பதில் சொல்றா. ஆமா. கழுத்துல கட்டினாரு. நீ எங்க பிறந்த? வயித்துல. ஏன்டா யாரை கட்டி நீ வயித்துக்கு போன? கழுத்துல கட்டினா கழுத்துல பிறக்கணும். நீ ஏன் வயித்துக்கு போன? உன்னை வயித்துல வச்சது யாரு? நீ எப்படி போன? ஏன்டா கல்யாணத்துக்கு உனக்கு பத்திரிக்கையே கொடுக்கலங்கற? அப்புறம் நீ எப்படிடா போன வயித்துக்கு? இப்போ உனக்கு என்னதாயா பிரச்சனை? எந்த ஊரோட அப்பா அம்மா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுப்பாங்க? சரி இங்க வாங்க. டேய் ஏன்டா அவன்கிட்ட போய் அழுகுற? இங்க வாடா. என்னடா அங்க போய் கேட்டுக்கிட்டு இருக்க? அவன்கிட்ட கேட்டா போடா வெட்டி குதிக்கிறான். உன்னைய கேட்டா நீ பேசுற, என்னைய நுழைச்சு விடுற. நல்ல வேலையா போச்சு. அது மட்டும் தான் கேட்டானா? தாலி கட்டினாங்க, பிறந்துட்டு. தாலி கட்டினது உங்க அம்மாவுக்கு தானே. இப்ப நீங்க ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்றீங்க. ஆமா. கல்யாணம் பண்ணா அது என்ன முறை வேணும் உங்களுக்கு? பொண்டாட்டி வேணும். பொண்டாட்டி தானே. இருவரும் சேர்ந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை யாருடைய குழந்தை? என் குழந்தை. உங்க குழந்தைன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க கல்யாணம் பண்ணி இது பண்ணாங்க. இரியா
இப்ப நீ ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ற, அதுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஆமா. அது யார் வீட்டு பிள்ளைன்னு சொல்லுவ? ஏன் புள்ள? ஓம் பிள்ளை. ஓம் பிள்ளைன்னு எப்படி சொல்லுவ நீ? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீ சுமந்தியா? நீ பால் கொடுத்தியா? இல்ல இல்ல நான் கல்யாணம் பண்ணி இது இல்ல. இப்போ ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட கேக்குறேன். இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம். ஒரு மாமரம் வைக்கிறீங்க. ஆமா. இந்த மாமரத்தை பாதுகாக்கிறது யாரு? நீங்க தான் வைக்கணும். தண்ணீர் விடுறது யாரு? நீங்க தான் விடணும். உரம் வைக்கிறது யாரு? வேலி பிடிக்கிறது யாரு? அதுல வந்து பூவாகி பிஞ்சாகி காய் வந்த உடனே கனி வருமா இல்லையா? அந்த கனி வந்த உடனே அதுக்கு பேர் என்ன? ஏடா ஓம்பழம் சொல்ல முடியாடா? அது ஏன் மாம்பழம்ங்கற? அப்ப கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்தா ஓம்பிள்ளைங்கற, அத மட்டும் மாம்பழம்ங்கற? ஏம்பலம் எல்லா பேரும் இங்க வாடான்னு சொல்லி போட்டு அடியால அடிப்பேன். யோ என்னையா புரியுதா புரியலையா? அட கல்யாணம் பண்ணி முதல் இரவு நடத்தணும். ஓ யாரும் உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு? ஆமா. முதல் இரவு நடந்த உடனே அல்லவேளை அதுக்கும் சொன்னாலும் கேட்காம இருந்தியா? இல்லப்பா, முதல் இரவு இன்னைக்கு வந்தா முதல், நாளைக்கு வந்தா மறுநாள். இது இயற்கை தானே. நீங்க பிறந்ததுக்கு அது வந்ததுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க ரெண்டு பேருக்கு நான் பிறக்கவே இல்லை, நாடகத்துக்கே வரல. உன்னை வச்சுதாங்க கூத்து நடத்தணும், வேற வழி இல்ல. இல்ல எப்படின்னு கேக்குறேன். முதல் இரவு அவங்க நடத்துறாங்க. ஆமா. நீங்க எது முடியல உள்ள? இல்ல யாரும் கொண்டு உள்ள விட்டாங்களா? நான் கேட்கிறேன், முதல் இரவு வந்து உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்குனாப்பா. நான் கேட்கிறேன், அது முதல் இரவா முட்டை கோச்சு நடக்குதுடா? யோ நீ தான் சொல்ற. நீ எப்படியா மூணாவது ஆளு? ரெண்டு பேரும் தானே கல்யாணம் பண்ணது. பிறந்துட்டே வேற கேள்வியை வேணா கேளு, ஒரு 500 ரூபாய் காசு தரேன். என்னடா கிரகமா இருக்கு? அட பூவாரி, ஏய் ஏய் பேதில எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலடா. இங்க வாயா. சரி இருக்கட்டும். ஆளுவலம் சோ என்ற குரல் கேட்டதே. சோன கேட்ட உள்ள ரெண்டு பெண்கள் இருக்கா. ரெண்டு பெண்கள். ஒன்னு யாரு இன்னொன்னு யாரு? ஒன்னு யாரு ஒன்னு இருக்கு, என் தங்கச்சி ஒன்னு இருக்கு. தங்கை ஒரு ஆளு, உங்களுடைய ஆளு ஒரு ஆளு. இருங்க, ரெண்டு நிமிஷம் என் தம்பியை பூவாரி. அது என்னதாண்டா உன் தம்பி வர்றாங்கிற தம்பியாவது கூப்பிடுறா. என்னவோ கேக்குறாரு. என்ன யாரு அது? நம்ம இடத்துக்கு பூசா வந்திருக்காரு. வாழ்க வல்லாண்டு. யாருங்க சாமி நீங்க? வாழ்க வளர்க வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு வளகோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்பது நாரத மகரிஷி. எந்த ஊர் சாமி? தேவலோகத்திலிருந்து வந்திருக்க சத்தியலோகத்திலிருந்து. எங்க ஊருக்கு? ஆதார் கார்டு இருக்கா? ஆதாரம் என்பது உணவை உட்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்கள். மனிதர்கள்ட்ட போய் தெய்வத்திட்ட கேட்க கூடாது. நீங்க எங்களை பார்க்க வந்திருக்கீல்ல, எங்க ஊருக்கு வந்துட்டீங்கன்னா ஒண்ணுக்கு இருக்கிறதுனா கூட ஆதார் கார்டு வேணும். ஆதார் கார்டு இருக்கா? அப்படி எல்லாம் எங்க லோகத்துல கிடையாது. ஆதார் கார்டு இருந்தாதான் நீங்க எங்கள்கிட்ட கேள்வியை கேட்க முடியும். அப்படியா? ஆமா. ஒரு விஷயம் தெரியுமா? அடடா சரியா சொல்றீங்களே. இப்போ ஒரே ஒரு சந்தேகம். சொல்லுங்க. என்ன சந்தேகம் தெரியுமா? சொல்லுங்க. உங்க அண்ணன் இருக்காருல்ல? ஆமா. உங்க அண்ணன் இருக்காரா இல்லையா? ஆமா. உங்க அண்ணன் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணா உங்களுக்கு என்ன முறை வேணும்? அண்ணன் பொண்டாட்டி. அதான் என்ன முறைன்னு கேக்குறேன். அண்ணன் மனைவிதான். என்ன முறை வேணும்? சின்னம்மா வேணும். அறிவு கட்ட வைக்கலாம். ஏண்டா குடும்பமே லூசு போய் குடும்பமாடா? ஒருத்தவங்க கூட தெளிவு சின்னம்மா வேணும். அது சின்னமா இருக்கு பெருசா இருக்கு, நான் அதை கேட்கல. சரி, நீங்க சொல்ற வித வேற. அது சின்னமா இருந்திருப்போது பெருசா இருந்திருப்போது. கல்யாணம் பண்ணாங்கல்ல புதுசா? அவர் கல்யாணம் பண்ணா அவர் பொண்டாட்டி உங்களுக்கு என்ன? ஆமா, புதுசா கல்யாணம் பண்ணாங்கல்ல, அதான் சின்னம்மா இருக்குன்னு சொன்னேன். அது சின்னமாவா இருந்துட்டு போகுது. சரி, நான் என்ன கேக்குறேன்னா உங்க அண்ணன் பொண்டாட்டி உங்களுக்கு என்ன முறை வேணும்? மாமியா வேணும். மாமியா வேணும். இது எந்த ஒரு முறைடா அது? இல்லப்பா என்ன முறை வேணும்? உங்க கூட பிறந்த சகோதரியை நீங்க என்ன முறை கூப்பிடுவீங்க? கூட பிறந்த சகோதரியை என்ன முறைன்னு கூப்பிடுவீங்க? கூட பிறந்தவ பிறந்தவா. பிறந்தது கூட பிறந்தத என்ன முறை கூப்பிடுவீங்க? கூட பிறந்த சகோதரின்னு சொல்லுவோம். அப்ப சகோதரி. சரி. உங்க அண்ணன் பொண்டாட்டி உங்களுக்கு என்ன வேணும்? அதுக்கு என்ன முறை கொண்டாடுவீங்க? சித்தப்பா பொண்டாட்டியா இருக்குமோ? அவன்கிட்ட கேளுடா. அவன்கிட்ட கேட்டு சொல்லு. ஏனே டேய் தடிமாடு போல. அண்ணன் பொண்டாட்டியா நம்ம பொண்டாட்டியானே? எனக்கு என்ன சந்தேகம்னா, சொல்லுங்க சாமி. அவர் கல்யாணம் பண்ணாரு. ஆமா. அவங்க அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. சரி. கல்யாணம் பண்ணதுக்கு பத்திரிக்கை இவனுக்கு வச்சு கொடுக்கல. சரி. அலையா விருந்தாளியா இவன் போகவும் இல்ல. சரி. ஆனா அப்பாங்கற அம்மாங்கற எந்த வகையில கேக்குறான்னு நான் கேக்குறேன். தான் எனக்கு சந்தேகம். நீ என்னடே மாட்டிக்கிட்டியா? எந்த ஊர்லடா அம்மா அப்பா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுப்பாங்க? நீ போவலையா? டேய் ஏன்டா அறிவு கட்டணும்? தம்பி போயிருக்கா நீ போகலையடா? சாமி, எங்க அண்ணன் தூங்கிட்டு இருந்திருப்பாரு. கல்யாணம் மறந்துட்டு தூங்கிட்டு இருந்திருக்காரு, தெரியல அவருக்கு. அதனால தான் வந்திருக்காரு. ஆமா. ஆளுவலம் சுயன்ற குரல் கேட்டது யாருது? ஒண்ணு எங்காளு. உன்னுடைய ஆளு. எங்காளு. அவனை கேட்டா அவன் ஆளுங்கறான், உன்னை கேட்டா நீ உன் ஆளுங்கற. எங்காளு. இது யார் ஆளு? அந்த புள்ள ஒத்துக்கிறது உனக்கு என்னையா பிரச்சனை? அட இதுல என்னப்பா இது? என்னடா முட்டை கோஷ் கூட்டா இல்ல என்ன முறையாடா? அந்த புள்ள நான் இருக்கா இல்லையா? சுருக்க போட்டு விட போறேன் பாருங்க. திடீர்னு ஓனா மாதிரி கத்துனாண்ட ஊ. சரி இருக்கட்டும். சகோதரியும் தோழியும் உள்ளே இருக்காங்க. ஆமா. நான் உங்களை சந்திக்கலாமா? சந்திக்கலாமே. சந்திக்கலாம்ல? சந்திக்கலாமே. அழைத்து பாருங்கள் பார்க்கலாம். உங்க அண்ணனை கொஞ்சம் வர சொல்லுங்க இந்த பக்கம். பூவாதி காப்பி
காப்பாத்திட்டடா. இல்லைன்னா நேரம் ஊருக்கு போயிருப்பேன். பிறந்திருக்கோம்ல. பிறந்திருக்கீல்ல? எத்தனாவது ஆள் வரு? இவன் வந்து எத்தனாவது ஆள்றா தம்பி? கடைக்குட்டி. கடைக்குட்டி. ஏடா எத்தனை பேரா நீங்க? அங்க ஆட்டுக்குட்டி வியாபாரி மயன், அதனால கடைக்குட்டி. பரவாயில்லையே, அந்த வியாபாரமாவது பாக்குறீங்களே. சரியா சரி இருக்கட்டும். ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எத்தனை? ஆட்டுக்குட்டி வந்து என்ன செய்யும்னா வந்து அது வந்து திருவிழா வந்துச்சுன்னா வந்து ஓடி போய் உழந்துக்கிட்டு இங்க பிடிச்சி வெட்டி போடுவாங்க. சரிப்பா, அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? ஒண்ணு இல்ல, போய் நான் யாரையா பாக்க நீங்க அடுத்த காவல் இருக்கு. வாமா சிட்டு. பாருயாடா, அட பாருயாடா.